எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்கள்? நான் பாதாமில் ஒரு இனிப்பு இதொன்று செஞ்சு காட்டுறேன் பாருங்க. நல்லா பாதாமை வறுத்துட்டு அதை ஆற விடணும். ஆற விட்டுட்டு இந்த ப்ரௌன் சுகர் இருக்குது தானே, அதை அளவாக சட்டிக்குள்ளே போட்டு இனிப்பு கூட வேணுமானா கூட போடலாம், குறையண்டா குறைய போட்டு அது களவான தண்ணியை விட்டு சீனி பாகு காய்ச்சி வந்தானே அது மாதிரி காய்ச்சோணும். இந்த பாகுக்கு ஒரு சொட்டு உப்பும் போட்டுட்டு சொட்டு கருவேப்பிலை தூளும் ஒரு சொட்டு வாசத்துக்கு போட்டால் சரி, அவ்வளோந்தான். பிறகு இந்த இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கணும். பிறகு இந்த சீனிப்பா பாருங்க இந்த பதத்தில் இருக்கணும், நல்லா காய்ச்சப்படாது. பிறகு இந்த வறுத்து வச்சுருந்த பாதாமை இதுக்குள்ளே போடணும். நாங்கள் ஊரில் கச்சாந்தட்டு செய்வோம், அது மாதிரியான் அதுக்கு வெள்ளை சீனி போடணும், இது கருப்பு சீனி இந்த ப்ரௌன் சுகர், அவ்வளோந்தான். இப்போ இதை வடிவாக இதாண்டி பொடிஞ்சு பாருங்க, இப்படி போடணும். இந்த வர்ற நேரத்தில் நாங்கள் என்ன செய்கிறோம்டி, இது இப்போ கிறிஸ்மஸுக்கு எல்லாருக்கும் கொண்டே கொடுக்கலாம். என் கண்ணில் படுறவை எல்லோரும் இதை சாப்பிடுவினோம், எல்லாருக்கும் கொடுத்து சாப்பிட்றேன் நான் செஞ்சு போட்டு. அடுத்த வருஷம் பிறக்க போது எல்லோரும் நல்லா இருக்கணும், நல்லதே நினைக்கணும், நல்லதே நடக்கும், யாரையுமே ஏமாற்றாமல் தப்பு பண்ணாமல் இருந்தோம்னா நாங்கள் நல்லா இருக்கலாம். எல்லாருக்கும் பிறக்க போகிற புது வருடம் நல்லா இருக்கணும், எல்லாரோடையும் அன்பாக பழகணும், அதான் என்னுடைய ஆசை. அதே மாதிரி எல்லோரும் நல்லா இருக்கணும். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.